ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 7th மந்த் பேபி ஷவர் வந்து என்னுடைய சின்ன நாத்தனார் முறைக்கு வந்து நாளைக்கு பண்ணுறாங்க. ஸோ அதோட செலிப்ரேஷன் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அது இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆன செகண்ட் டே, அதாவது ஜனவரி 2 நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணேன் தட் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அப்போலேருந்தே என்னோடய லைஃப்பில் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு 2-3 மாதத்தில் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் நான் ஃபேஸ் பண்ணேன். அண்ட் பை காட்ஸ் கிரேஸ் 5th மந்த் பண்ண முடியுமா அப்படின்றதே எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்த ஒரு கட்டத்தையும் தாண்டி இன்றைக்கி 7th மந்த் என்னோடய சின்ன நாத்தனார் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அது வந்து கடவுளால் மட்டும்தான் முடியும். ஏன்னா இதை நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. நான் பேபி ஷவரே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா என்னோடய ஹெல்த் இஷ்யூ சரி இல்லை. ஸோ ஹெல்த் சரியில்லை. ஸோ அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நமக்கு ரிட்டன் ஆயிருக்கும்னு சொல்லுவாங்க. லைக் நான் கடவுள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நான் வந்து வேண்டிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணிக்கணும், இந்த மாதிரி நான் ஹாப்பியாக எல்லாம் என்ஜாய் பண்ணணும். லைக் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எனக்கு 3rd மந்தில் அந்த இஷ்யூ நான் ஃபேஸ் பண்ணும்போது இந்த குழந்தைய முழுமையாக நான் வந்து எந்த ஒரு தடைகளுமே இல்லாமல் பெற்று எடுக்கணும். ஸோ அதெல்லாம் ரொம்ப பெயின்ஃபுல்லான மூமெண்ட்டு. அந்த மூமெண்ட்டை நான் க்ராஸ் பண்ணால் போதும். ஏன்னா கண்டிப்பாக இது ப்ரீமெச்சூர் பேபியாக தான் பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பிஃபோர் 5th மந்த்துக்குள்ளே ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தைய கூட காப்பாற்ற முடியாதுன்னு தான் சொன்னாங்க. பட் ஆனால் நான் ஒன்றே ஒன்று மட்டும்தான் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருந்தேன். கடவுளே, நான் பண்ணுற எல்லா வேலையும் நான் பண்ணணும். இந்த குழந்தைய உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். கண்டிப்பாக இது எல்லா தடையும் மீறி வரணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிகிட்டு இருந்தேன். ஆனால் சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. இப்போ வந்து நாங்கள் வந்து 7th மந்த்து இது ஸ்கேன் எடுத்தோம். அப்போ டாக்டர் கூட சொன்னாங்க, இது வந்து இவ்வளோ உயிர் பொழைச்சி வந்திருக்கு, இதை நீங்கள் கொண்டாடணும் அப்படின்னு சொன்னாங்க. பிறந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் பிறந்ததுக்கப்புறம் சத்தியமாக எந்த குழந்தையாக இருந்தாலும் அது சாதிக்க பிறந்தது தான். ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எவ்வளோ தடவை அதுக்கு கஷ்டம் வந்தாலும் அது எந்திரிச்சு வந்துகிட்டே இருக்கும். லைக் அந்த மாதிரி இந்த குழந்தை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நல்ல நம்ம அழ வேண்டாம். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து நாளைக்கு ஃபங்க்ஷன் அப்படின்றதான். இன்றைக்கி என் ஹஸ்பண்ட்க்கு இன்னும் ட்ரெஸ் எடுக்கல. அண்ட் ஒரு சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்துடலாம். இப்போ நம்ம வெளியில் கிளம்பலாமா? காருக்கு ஏதோ பண்ணணும், நீங்கள் அதை பண்ணிவிட்டு வந்துருங்க, நம்ம வெளியில் கிளம்பிடலாம். எல்லோரும் ஏன் லேட்டாக வீடியோ போடுறீங்க, ஏன் இத்தனை நாளாக வீடியோ போடலன்னு கேட்டு இருந்தீங்க. ஆமாங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 20 days ஆகிடுச்சு. எனக்கு ஒரு சின்ன சர்ஜரி பண்ண வேண்டிய சூழ்நிலை. அதனால் ஒரு 20-25 days ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாக போச்சு. ரெஸ்ட் எடுத்ததில் காரு, வீட்டில் இருக்கிற பைக் எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணாமல் சார்ஜ் இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் காற்று இறங்கி போயிடுச்சு. ஸோ அதுக்காக ஒரு நல்ல மிஷின் வாங்கலான்னு சொல்லிட்டு அகோராவிலேருந்து ரீகல் டயர் இன்ஃப்ளேட்டரும் அதுலேயே வந்து ஜம்ப் ஸ்டார்ட்டரும் வந்துருச்சு. இப்போ காரில் வந்து பேட்ரி டவுன் ஆகிடுச்சு. காருக்கு, பைக்குக்கு எல்லாத்துக்கும் காற்று அடிச்சுட்டு அப்படியே வந்து காரை ஜம்ப் ஸ்டார்ட்டும் பண்ணலான்னு சொல்லி இந்த ஒரே மிஷினில் எல்லாமே இருக்குது. இது வந்து கொஞ்சம் நல்ல பவர்ஃபுல்லான மிஷின்றதுனால இது வாங்கினேன். இதில் வந்து டிஃப்ரெண்ட் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம காருக்கு, பைக்குக்கு, சைக்கிளுக்கு, பாலுக்கு இதுக்கெலாம் வந்து இதிலே ப்ரீசெட்டாக வச்சுருக்காங்க. நம்ம மேனுவலாகவும் நமக்கு வந்து தேவையான அளவு ப்ரெஷர் செலக்ட் பண்ணுறக்கும் பட்டன்ஸ் இருக்குது. அப்புறம் இதில் வந்து எமர்ஜென்சிக்கு வந்து டார்ச் லைட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த SOS லைட்டும் இருக்குது. எமர்ஜென்சிக்கு நம்ம எங்கேயாச்சும் பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா இந்த லைட் வச்சு நம்ம பிரேக் டவுன் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் மல்டிபிள் நாசல்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபுட்பாலு, அப்புறம் பெட்ஸு, ஏர் பெட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமாக வாங்கினது பார்த்திங்கன்னா இந்த ஜம்ப் ஸ்டார்ட்டர் தான். ரொம்ப சிம்பிளுங்க. இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அடாப்டர் கொடுத்துருப்பாங்க. அதை லாக் பண்ணிவிட்டு இந்த 2 கிளிப்பை வந்து ப்ளஸ் மைனஸ் எடுத்து போய்ட்டு நீங்கள் பேட்டரியில் கனெக்ட் பண்ணிட்டால் போதும். பேட்டரி டெட்டாக இருந்ததுன்னா ஈஸியாக நம்ம வந்து ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது கண்டிப்பாக வந்து நம்ம லாங் ட்ராவல் பண்ணுறப்ப ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் யூஸ் ஆகும். ஒரே கிராங்கில் நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டயருக்கு வந்து காற்று அடிக்கணும். 20 நாளாக எடுக்காதனால பாயிண்ட் நல்லாவே இறங்கிடுச்சு. இப்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 8லேருந்து 10 பாயிண்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு டயர் கீழே இறங்கிடுச்சு. நீங்கள் ஆமாம், 8 பாயிண்ட் தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள். அது போக நல்லா ஃபாஸ்ட்டாகவே காற்று ஏறுது. ஒரு நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ளாட்டாக இருந்தாலும் டயர் டக்குன்னு ஏறிடுது. இப்போ பாருங்கள், நான் 2 வீலருக்கு அடித்தேன். அப்புறம் வீட்டில் சைக்கிள் இருக்குது, சைக்கிளுக்கும் காற்று அடித்தேன்.
ஸோ இத்தனை டயர் இத்தனை இதுக்கெலாம் அடிச்சுமே சார்ஜ் குறையவே இல்லை. ஏன்னா இதில் வந்து 10,000 mAh பேட்டரி பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம இதை டயர் இன்ஃப்ளேட்டராகவும் யூஸ் பண்ணலாம், ஜம்ப் ஸ்டார்டரும் யூஸ் பண்ணலாம். அண்ட் இதை வந்து நம்ம பவர் பேங்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் மொபைல் சார்ஜ் போட்டுக்கலாம். இதுக்கு சார்ஜ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டைப் சி தான் கொடுத்துருக்காங்க. அதனால ஃபாஸ்ட்டாக சார்ஜும் ஏறிக்குது. இந்த அகாராவோட ரீகல் டயர் இன்ஃப்ளேட்டர் அண்ட் ஜம்ப் ஸ்டார்டர் ஒரு ப்ராடக்ட் எனக்கு நல்லாவே மல்டிபிளாக யூஸ் ஆச்சு. உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் குயிக்காக கிளம்பி வந்துட்டு நம்ம வந்து இப்போ பர்ச்சேஸ்க்கு தான் கிளம்ப போகிறோம். வாங்க போகலாம். $40 மேலே கலர்ஸ்க்கு பாரு, அங்கே தெரிந்து பாரு. இதே எடுத்துக்கலாம், ரொம்ப கிராண்டாக இருக்கு இல்லை? ஆமாம், ரேட் வைஸ் இன்னும் $400 தான் வித்தியாசம். இது எடுத்துக்கலாம். என்ன அது வேஸ்ட்டு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. அதில் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும்னு இது, ஆனால் ஃபுல் கிராண்டு. இது எடுத்துக்கலாமா? இது கொடுத்துருங்க. அடுத்த பர்ச்சேஸ் பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு ப்ளவுஸ் வந்து வாங்குறதுக்காக வந்திருக்கோம். இங்கே ரெடிமேட் ப்ளவுஸ் ரெகுலராக இங்கே தான் பழைய வீட்டுக்கிட்ட இருக்கிற மார்க்கெட்டில் ராசாத்தின்னு ஒரு ஸ்டோர், அங்கே தான் ரெகுலராக வாங்குவோம். ப்ளவுஸ் வந்து ப்ளைன் கிடைக்கல, அதனால் பிரிண்டட் மாதிரி வாங்கிட்டோம். வச்சு இதுக்கு மேட்சிங் கரெக்டாக இருக்கு. The next day. சூப்பராக போயிட்டுருக்கு. இந்த இவளுடைய ட்ரெஸ் இதுதான், எல்லாம் அயன் பண்ணி வெளியே வச்சா. இவ வந்து எல்லோ வித் லாவெண்டர் கலர் ஆஃப் சாரி. இது செட் இது ஓகே தானம்மா? இந்த மயில் செட் தான் போட போகிறேன். தெரியுதாங்க? மயில் இல்லை, சாரி, கிளி மாதிரி இருக்கு. அதான் என்னடா அது மயில் சொல்றேன்னு பார்த்தேன். இங்கேயும் அந்த மாதிரி பேர்ட் வருது. அண்ட் மேட்சிங் பேங்கிள். சமய மேட்ச் இருக்கு. இங்கே ஆஃப் சாரி மேட்சிங் பேங்கிள். ஓகே ஓகே. ஸோ இவ ஆல் செட்டு. நீ என்ன போட போற? நான் வந்து இந்த சாரீ போட போகிறேன். எல்லோ சாரீ. எல்லோ இருக்கு. ஆமாம், இதுதான் வந்து ஆமாம் லாவெண்டர் சின்ன நாத்தனார் எடுத்து கொடுத்த சாரீ இது. இதுக்கு மேட்சிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பண்ணன்ற டீட்டெயிலாம் வந்து நான் வந்து இன்ஸ்டாவில் சொல்கிறேன். உண்மையிலேயே பயங்கர 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 சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஒர்க்கு. இது நான் போட்டுட்டு வந்து காமிக்கிறேன், அப்புறம் எப்படி இருக்குன்றத சொல்கிறேன். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு என்னோடய ப்ளவுஸு அண்ட் என்னுடைய ஆரி ஒர்க் டிசைன் மட்டும் தான் நான் சென்ட் பண்ணேன். அவங்களே இன்னும் க்ரியேட்டிவாக எவ்வளோ பிளான் பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பேபி ஷவருக்கான தீமு. இது சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதோட டீட்டெயில் எல்லாமே நான் இன்ஸ்டாவில் கொடுக்குறேன். அண்ட் இது அவ்வளோதான். இது முடிஞ்சிச்சா? செட்டு நீ போட போற செட். நான் போட போகிற செட்டா? இது நான் போட போகிற செட்டு. இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டிகை செட்டு. அண்ட் அது எப்படி சொல்கிறது, ட்ரெடிஷ்னல் கல் வச்ச மாதிரி. ஸோ இதோட அவுட்புட் எப்படி வரும்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் நல்லா தான் இருக்கும். வாங்கி சும்மா வச்சு காமிச்சல. ஆமாம், நல்லா இருந்துச்சு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேடாகவே வந்து சீமந்த பேங்கிள் இருந்துச்சு, அது வாங்கியாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நாத்தனார் வாங்கி கொடுத்துட்டாங்க. எப்படியும் இங்கே தானே நம்ம வந்து பண்ண போகிறோம், அதனால நீயே பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதனால் உங்ககிட்ட காமிக்கிறேன். இது நல்லா இருக்குல்லங்க, ரெடிமேடாகவே வந்துருச்சு. ஸோ அழகாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அவள் போய் குளிக்கணும், நானும் குளிக்கணும், அவங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் காமிக்கிறேன். நம்ம நேற்றே எடுத்து காமிச்சிருப்போம், பட் இருந்தாலும் மேட்ச் ஆகுதுன்னு வச்சு பார்த்துருமா. நிறைய மூச்சு வாங்குறாங்க எனக்கு. அது வாங்க தான் செய்யும். ஏன்னா ஆக்சுவலாக இது வந்து பிளான்டு கிடையாது, பட் ஆனால் அந்த எல்லோன்றது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சூப்பராக மேட்ச் ஆயிடுச்சு. எல்லோ லாவெண்டர். இது பிளான்டே கிடையாது, இவரும் வந்து எடுத்தாரு எனக்கு. ஸோ இவளுக்கு வந்து நான் எப்படியும் ஒரு 10 months இருக்கும்ல, 10 monthsக்கு முன்னாடி எடுத்தேன் நான். இப்போ வந்து இது சீமந்தத்துக்குன்னு எடுக்கல, ஏற்கனவே எடுத்து வச்சது. ஆமாம் ஆமாம், அது காமிக்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது தலையில் மாட்டுறது அம்மா அப்படின்ற பேட்ஜு. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாதம் வச்சு வருது. அதுக்கப்புறம் இது பாருங்க க்யூட்டான, இது வந்து ஷர்ட்டில் மாட்டுறது. ஆமாம், இது அப்பா, இது வந்து அக்கா. அழகாக இருக்குல்ல? ஸோ இதோட டீட்டெயில் எங்கே பண்ணேன் அப்படின்றதையும் நான் இன்ஸ்டாவில் கொடுக்குறேன்.
இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் தேடி தேடி எங்கே சீக்கிரமாக கொடுப்பாங்க டெலிவரி, எங்கே பெஸ்ட்டாக கொடுப்பாங்கன்னு பார்த்து பண்ணது. இதோட டீட்டெயில் எல்லாமே கண்டிப்பாக நான் இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நான் போய் கிளம்பி வந்து உங்களை பார்க்குறேன். சரி, மேக்கப் எதாவது பண்ண போறியா? மேக்கப் எப்பயும் பண்ணுற மேக்கப் தான். இல்லை, யாரையும் வச்சு பண்ண போறியா? யாரையும் வச்சு பண்ணல, நானே தான் பண்ணிக்க போகிறேன். ஸோ வேகமாக பண்ணிட்டு வந்துடுறேன். மேலே டெக்கரேஷன்லாம் அதுக்கப்புறம் போய் பார்க்கலாம். மேலே இந்த தடவை வந்து நம்ம டெரஸில் பண்ண போகிறோம். ஆமாம், 5th மந்த் வந்து கீழே பண்ணோம் இல்லையா? ஸோ 7th மந்த் வந்து பார்த்திங்கன்னா மேலே பிளான். ஏன்னா கீழே நாங்கள் வந்து பிளான் பண்ணது ரொம்ப கொஞ்சம் கன்ஜெஸ்டட் ஆயிடுச்சு. சரி, ஓகே, 7th மந்த்துக்கு நம்ம மேலேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேலே ஃபுல்லாக செட்டப் பண்ணியிருக்கு. ஸோ நாங்களாம் கிளம்பிட்டு வந்து இந்த மேலே இருக்கிற செட்டப்பையும் காமிச்சிடலாம். முடிஞ்சால் நீங்கள் தனியாக போய் அது ஒரு பேன் பண்ணிட்டு வந்துடுங்க, ஆள் இல்லை. அது ரெடி பண்ணியாச்சப்பா? அந்த பந்தல்லாம் போட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம இது பேக்ரவுண்ட்ல வாங்கணுமே, அது போடல. இது அவங்க கொண்டு வந்த பேக்ரவுண்ட் தான் போட்டிருக்கு. நான் வேணா போய் பார்த்து வரேன் எப்படி பண்ணிருக்காங்க. சரி, போய் குடிச்சிட்டாங்க. முட்டிட்டு இருக்குது. ஆமா, இப்பெல்லாம் ரொம்ப ஆக்டிவ், ரொம்ப சேட்டை. ராத்திரி ஃபுல்லாக தூங்குறதே இல்லை. நான் வந்து டீப் ஸ்லீப்பே எனக்கு இல்லை. எனக்கு உதச்சிட்டே இருக்கு, தெரிஞ்சிட்டே இருக்கு. டே பை டே க்ரோத் செம்ம ஜாஸ்தியாக இருக்கு. சரி, ஓகே, இப்போ நான் போய் கிளம்பி வந்துடுவா. ஃபங்க்ஷன் லாஸ்ட் டைம் நம்ம போர்ட்டிகோவில் வச்சுருந்தோம். கொஞ்சம் இடம் கன்ஜஸ்டடாக ஆகிடுச்சு. ஏன்னா அங்கேயே ஃபங்க்ஷனும் பண்ணிட்டு அங்கேயே டைனிங்கும் போட்டதில் கொஞ்சம் நெருக்கடியாக இருந்துச்சு. இந்த தடவை மாடியில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பெருசாக வந்து ஒரு பந்தல் போட்டாச்சு. லாஸ்ட் டைமும் சரி இப்போவும் சரி பயங்கரமாக பயந்தது வந்து இந்த வெயில் தான். வெயில் பயங்கர கடுமையாக இருந்துச்சு. பட் ஆனால் இந்த பந்தல் போட்டதுக்கப்புறம் வெயில் அந்தளவுக்கு தெரியவே இல்லை. தப்பிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். மீனா அதான் அன்றைக்கே நீ சும்மா போட்டு காமிச்சல, அப்பயே சொன்னேனே. அதான் இந்த செட்டு பார்க்கும்போது அந்த எஜமான் மீனா மாதிரி தான் இருக்கு. எஜமான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆலப்போல் வேலை போலா. லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெக் டைம் ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் போயிட்டு மேடையில் உட்கார்ற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அது வந்து கிளம்புறதுக்கு கொஞ்சம் டிலே ஆனதுனால அப்படி இருந்தது. இந்த தடவை கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிடலான்னு சொல்லி எல்லாருமே வந்து குயிக்காக கிளம்பிட்டாங்க. நல்லாவே டைம் கிடச்சிது. கொஞ்சம் ஃப்ரீயாகவே கிளம்புனாங்க எல்லாருமே. நீ என்ன பண்ண வாயில் அடிக்க? நீ ஆல்ரெடி அப்பா தானடா. வாவ், செம்ம. ஆரி வர்க் போட்ட மாதிரி இருக்கு ஷர்ட் இல்ல? ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் எவ்வளவு கிராண்ட் ஆயிடுச்சு பாத்தீங்களா? அந்த ஷர்ட் செம்மையா இருக்கு. சென்டரா குத்து பாருங்க. கரெக்ட்டா இருக்கா? இது கரெக்ட்டா தாங்க இருக்கு. இப்படி தள்ள சொல்றியா? இது போதுமா? நவுத்திக்கலாம். நவுத்திக்கலாம். இப்படி வேணா நடக்கலாம். இது தலையில. நான் அக்காவை காணோம். அக்கா வரலையே இன்னும் கிளம்பி. அக்காவுக்குலாம் 2 நாள் முன்னாடி சொல்லிருந்தேன். இப்ப அம்மா கரெக்டாக இருக்கு. ஓகே. கேப் எதாவது இருக்கா நீ? இல்லை கரெக்டாக தான் இருக்கு. பூ வச்சுருந்தாமா? ஷர்ட் பார்த்துக்கியா? கட்டு அக்கா ஆயிட்டியா நீ? நல்லா இருக்கு. போலாமா மேலே? செம்மையாக இருக்கு மாதிரி. அப்படியே திரும்பி காமிக்கவே இல்லை உன்னோட இதில் ஃபுல்லாகவே. ஃப்ரெண்ட் போ, நீ தான் கலக்கிறப்போ ஸ்லோவாக போ. கனகாபுரம் டாப்பாக இருக்கு. அக்கா போங்க அக்கா, நீங்கள் தான் அக்கா முன்னாடி போகணும். அம்மாவே போயிட்டாங்க முன்னாடி. அதை வரேன். போங்க மேடம், போங்க. ஃபைனலி ஆல் செட். எல்லோரும் கொஞ்சம் குயிக்காகவே வந்துட்டோம். 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்துட்டோம். லெஃப்ட் சைடில் ஒரு குழந்தை வந்து இன்றைக்கி ட்ரெண்டு கரண்ட் சாங்குக்கு ஆடுற மாதிரி தானே இருக்குது. ஆனால் அதான் இல்லை. எஜமான் பாட்டுக்கு பாப்பா ஆடிக்கிட்டு இருக்காங்க.
ஸோ இதுக்கு மேலே நான் பேசிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு போர் அடிக்கும். அதுக்கப்புறம் இதில் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போத்துலேருந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். நான் இதுக்கு ஏதாவது சாங் இல்லைனா மியூசிக் போடுறேன், அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தவிக்கிது மாலை டம் டம் மஞ்சள் டம் டம் மாத்து அடிக்க மங்கள டம் டம் ஓல டம் டம் ஒதுக்கு டம் டம் ஓங்கி தட்டிக்கும் புத்திக டம் டம் மாலை டம் டம் மஞ்சள் டம் டம் மாத்து அடிக்க மங்கள டம் டம் ஓல டம் டம் ஒதுக்கு டம் டம் ஓங்கி தட்டிக்கும் புத்திக டம் டம் அடிக்குது மாமன் அடிக்கு மத்தள டம் டம் மத்தள டம் டம் மத்தள டம் டம் தட்டிக்கும் முத்திக டம் டம் நீயும் வந்தா நல்ல நேரம் சட்டென ஆரம்பமாகுமே உன்னை கை பிடிச்சா இந்த நாள் பண்டிகை தெரிய சேருமே அசஞ்சா வந்து நித்திர கெடுக்கும் சித்தன்ன கோயில சித்திரமே நினப்பா வந்து சக்கர சுத்திர அத்தர கொண்டு நடத்துனவே வாழ செழிக்க வாக்கு பலிக்க வாங்கும் சந்தனம் வாசம் பொழைக்க கேட்டு கிழிக்க கூட்டம் குதிக்க நெஞ்சம் ரெண்டும் பட்டன ஒட்டிக்க மாலை டம் டம் மஞ்சர டம் டம் மாத்து அடிக்க மங்கள டம் டம் ஓல டம் டம் ஒதுக்கு டம் டம் ஓங்கி தட்டிக்கும் முத்திக டம் டம் மாலை டம் டம் மஞ்சர டம் டம் மாத்து அடிக்க மங்கள டம் டம் ஓல டம் டம் ஒதுக்கு டம் டம் ஓங்கி தட்டிக்கும் முத்திக டம் டம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்லணுன்னா, இந்த ட்ரீயில் வந்து ப்ளூ வச்சா பையன், பிங்க் வச்சா பொண்ணு. ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து இப்படி ஒரு அந்த போர்டை ஃபிக்ஸ் பண்ணோம். ஆனால் வந்தவங்க எல்லாம் மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணிட்டாங்க. எல்லோரும் ப்ளூவை அமுக்கி விட்டு போயிட்டாங்க. இது வந்து எங்கள் மேலே இருக்க பாசத்தினாலேயா இல்லை என்னென்னு சொல்கிறதுன்னு தெரியல. பட் ஆனால் எனக்கு இது பார்க்கும்போது மேட்ச் ஃபிக்ஸிங் மாதிரி தான் தெரியுது. இது வந்து வாலண்ட்ரியாக வந்து எல்லாம் ப்ளூ சிம்பிள் அமுக்கிட்டாங்க. இது யாரோட இன்ஃப்ளூயன்ஸுன்னு தெரில. பட் இதை நான் கணக்கில் எடுத்துக்கவே மாட்டேன். ஸோ எனக்கு வந்து ஈக்குவலாக வந்திருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். அட்லீஸ்ட் வந்து பிங்க் ஒரு 35-40% போட்டிருக்கலாம். 2 பேர் தான் போட்டிருக்காங்க. மீதி எல்லோரும் ப்ளூவை தான் அமைக்கியிருக்காங்க. ஸோ அதனால் இதை வந்து நான் கணக்கில் எடுத்துக்க மாட்டேன். ஸோ இதோட ப்ரெடிக்ஷன் வந்து ஆண்டவனுக்கு தான் தெரியும். இன்னொரு 2 மாதத்தில் வந்து ரிவீல் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக அந்த டேக்கு தான் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் முக்கியமாக மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணதில் வந்து ஃபஸ்ட்டு எங்கள் மாமியார், 2வது எங்கள் அம்மா,
வீடியோ எடுக்கிறோமா இல்லையான்னு கூட தெரியாமல் அத்தனை அமைக்கியிருக்காங்க. ஒரே ஆள் வந்து 10-15 ஓட்டு கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க. இது வந்து பயங்கரமான சீட்டிங் பண்ணியிருக்காங்க எங்கள் அம்மா. சில பேர் ஜென்யூனாக வச்சாங்க, சில பேர் வந்து கரெக்டாக வைக்கல. ஸோ இது வந்து ஒரு கணக்கில் எடுத்துக்கூடாது. பட் இருந்தாலும் இதெல்லாம் பார்க்குறக்கு ஃபன்னாக இருந்துச்சு. நிறைய பேர் நிறைய ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பார்க்கவே அழகாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கண்கள் நீயே, காற்றும் நீயே, தோடும் நீ, துரும்பில் நீ, வண்ணம் நீயே, வானும் நீயே, ஊடும் நீ, உயிரும் நீ. பல நாள் கனவே, ஒரு நாள் நனவே, ஏக்கங்கள் தீர்த்தாயே, என்னையே பிழிந்து உன்னை நான் எடுத்தேன். நான் தான் நீ, வேறில்லை. முகமிழைத்தாள், அதில் முத்தத்தால் ஒரு வெண்பாவை நான் செய்தேன் கண்ணே. இதழச்சில் நீர் எனும் தீர்த்தத்தால் அதில் திருத்தங்கள்